இவ சொல்ற அப்படின்னா அந்த அந்த தண்ணீரை எனக்கு தாரும். இவர் வேகமா பேசிட்டு இருக்காரு. ஜீவ தண்ணீர் வந்துட்டுனா அது நித்திய காலமா உனக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும். நீருச்சா ஊறிக்கிட்டே இருக்கும், உனக்கு செழிப்பா தான் இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு நாள் வனாந்தரம் இருக்காது. ஆவியானவர் வந்தாருன்னா ஒரு நாள் என்ன இருக்காது, பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே இவளுக்கு ஆசை, அப்படின்னா எனக்கு தாரும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இயேசு கொடுத்தாரா? கொடுத்தாரா? அந்த இடத்துல இயேசு முழங்கால போடுமா? ஜீவ தண்ணீர் என்பதை பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு மகளை பெற்றுக்கொள்ளும் ஜெபம் பண்ணாரா? இல்ல அவ நிரம்புனாளா? இல்ல. இவ தண்ணீரை கேட்டா, இவர் நினைச்சா ஆவியானவர் சொல்லிருக்கலாம். ஆனா என்ன சொன்னாரு? உப்பாவும் புருஷனா கூட்டு வந்துட்டாரு. சவுட்ல அடிச்ச மாதிரி ஆயிட்டு மெயின் சுவிட்ச்ல கை வச்சுட்டாரு. எம்மா உனக்கு ஆவியானவர் தேவைதான், உனக்கு நான் ஆவியானவர் தருனா உன் புருஷனா கூட்டு வா. இப்படி நிக்கா, என்ன புருஷன் இல்ல. உடனே ஆண்டவர் கரெக்டா சொல்லிட்டார். ஏற்கனவே 5 ஸ்டெப்னி டயர் உனக்கு இருக்கு. எத்தனை ஸ்டெப்னி டயர்? இந்த கார்ல எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டிங் இருக்கும்ல, ஆமா. இப்ப 6வது ஒண்ணு வச்சிருக்க. ஜோயலோ கருமாந்திரமோ எனக்கு தெரியல. ஆமா, இவனும் உனக்கு புருஷன் கிடையாது. டமார் அடிச்சுட்டாரு. இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல, வேத்து பூத்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா கள்ள புருஷனை வச்சிருக்கத போட்டுட்டாரு, உடைச்சிட்டாரு போட்டு. ஷாக் ஆயிட்டா. ஹல்லேலூயா. இருக்கியலா? கைய வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ வண்டவாளத்தை சொல்லுங்க தண்டவாளத்துல ஏத்திட்டாரு. இவா நினைச்சா அது வரைக்கும் பரிசுத்தமா பேசிட்டு இருந்தா, நான் யார் தெரியுமா? ஐ அம் சம்திங் கிரேட். ஆண்டதுல நீ சம்திங் கிரேட்லாம் கிடையாது, லட்சணம் தெரியும். 5 6 போச்சு, வண்டி பஞ்சர் ஆயிட்டு. அதுக்கப்புறம் சொல்றா, நீ தீர்க்கதரிசி. இது வரைக்கும் தீர்க்கதரிசின்னு தெரியல. வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தன பேர் ஏசி யாரா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு உதாரணம். இந்த லேப்டாப் வச்சிட்டு இருக்க பிரதர் வந்து ஜெபம் பண்ண வராரு. உங்க பேர் என்னையா? பீட்டர். பீட்டர் அந்த ஜெபம் பண்ண வராரு. அப்படியே பின்னால யார் வந்து நிக்கா? உன் பேர் என்ன தங்கம்? அஜய் நிக்கிறான். அப்புறம் பின்னால முக்குல இருக்கிற மூளைக்கண் சாமுவேலா, சாமுவேல் நிக்காருன்னு வச்சுடுங்க. பீட்டருக்கு கை வச்ச உடனே ஆவியானவர் பேசுறாரு. மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறாரு. பீட்டர், நீ நேத்து விஜய் படம் பார்த்த? அப்படியே பாப்பாரு. எம்மடி நம்ம பார்த்தது நம்ம பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பாள ஒருவேளை. அப்படியே கண்ணு விட்டாரு. பீட்டர், முந்தானத்துவ பொண்டாட்டியை நீ கெட்ட வார்த்தையில பேசின, பதில் பேசவே. பீட்டர், நீ டெய்லி ரகசியமா ஒரு சிகரெட் குடிக்க. ஒரு உதாரணத்துக்கு பிரதர், நான் தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு உதாரணத்துக்கு. இப்ப பீட்டருக்கு என்ன ஆகும்னா, கிட்னி எல்லாம் இடம் மாறிடும். அப்படிதானே? போட்டுக்கிட்டே இருக்காரு, போட்டுக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல பொண்டாட்டி நிக்கா. ஐயோ, இப்ப என்ன ஆகும் தெரியுமா? பின்னால ஒருத்தன் நின்னானே அஜய், மெல்ல சாமுவேல்ட்ட சொல்லலாம், கிளம்பு. அவனுக்காவது பீடி, நான் சரக்கடிக்க தெரிஞ்சது செத்தேன். பின்னால இருக்க சாமுவேலு, கிளம்பு. நமக்கு வேற ஸ்டெப்னி டயர் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, சண்டைக்கு வந்துடக்கூடாது. செத்தேன். இதுக்கு சோமணி முடிக்கல, மித்த நாளே என்ன செய்யாது. அப்படி தீர்க்கதரிசிகள் வந்தா எப்படி இருக்கும்? இப்ப என்ன தீர்க்க தரிசனம்? இடுப்பு வலி போவது, முதுகு வலி போவது, கண்ணீரை காண்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் மாறிட்டு. ஆனா இயேசு வண்டவாளத்தை, ஹல்லேலூயா. இருக்கியலா? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இயேசு நல்லவர் தெரியுமா? ஏன் தெரியுமா? தனியாதான் அவ வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தினாரு. இயேசு அடுத்தவங்க முன்ன நம்மளை என்னைக்கு வெக்கப்படுத்த மாட்டாரு பாஸ்டர். நல்ல ஆண்டவர் தெரியுமா? உண்மையில யார் முன்னே உங்களை வெக்கப்படுத்த முடியாது தெரியுமா? அதுக்கு மட்டும் ஆமீன் வந்துடும். இதுக்கு முன்னெல்லாம் ஆமீன் வரல. அது கரெக்ட் தான். அதனாலதான் நான் இன்னும் பரிசுத்தவானா இருக்கேன். திங்கள் வந்தா திருட்டுக்கணும், செவ்வாய் வந்தா செவிட்டுக்கணும், புதன் வந்தா புரட்டுக்கணும், வியாழன் வந்தா விரட்டுக்கணும், வெள்ளி வந்தா வெட்டுக்கணும், சனி வந்தா சனியை வந்துருவான், ஞாயிற்றுக்கிழமை ஞானியின் குணம். பரிசுத்தர் ஷாபா பாபா பாபா பாபா. அதனால நம்ம கதை ஓடுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் முன்னே நம்மளை வெக்கப்படுத்த மாட்டாருங்க. ஆனா தனியா வச்சு கிளின்னு கிழிச்சிருவாரு. இப்பவும் தனித்தனியா நிறைய பேர் இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன ஆமேன் காணோம்? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சொன்னா நம்மள காட்டி கொடுத்துறோம்ல. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். சரி, இப்போ சத்தியத்துக்கு வரும். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, அதான் மெயின். உள்ளதை
உள்ளபடி சொன்னாய். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க யாருக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார் தெரியுமா? எந்த ஒரு மனிதன் தன் பாவத்தை மறைக்காமல் தேவ சமூகத்துல போய் உள்ளதை உள்ளபடி, நான் பாவிதான் ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்யறது தப்புதான் ஆண்டவரே, தன் பாவத்தை மறைக்காமல் தன் பாவத்தை தேவ சமூகத்துல உள்ளபடி ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். ஆமோதிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொள். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நடிக்காத. ஆண்டவருக்கு முன்ன நடிச்சிடாத. பாஸ்டரை ஏமாத்திரலாம், திருநெல்வேலி பயலை ஏமாத்திரலாம், ஏசுனாரை ஏமாத்த முடியாது. தேவ சமூகத்துக்கு சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு வந்துட்டேனா நீ யாருன்னு ஒத்துக்கிட்டா ஆவியானவரை தருவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கையை வைத்து ஒரு அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா. இருதயத்தில் கை சொல்லுங்க, உள்ளத சொல்லுங்க, நல்ல அழகா சொல்லுங்க, உள்ளத உள்ளபடி ஒத்துக்கிட்டோம்னா என்ன ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிச்சிருவாரு. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டேன், உலகத்தான் பண்ணாததையா நம்ம நியாயம் இருக்கிறது நம்மளே. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏதோ 2 நிமிஷம், இது ஒரு பாவமா? அதனாலதான் ஆவியானவர் உன்னை நடத்த மாட்டுக்காரு. ஸ்டார் கிடக்கு, வசனம் கிடக்கு, ஆவியானவர் வெளியில உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா நீ உன் பாவத்தை ஜஸ்டிஃபை பண்ற. இதெல்லாம் ஒண்ணு பாவமே இல்ல, தப்புன்னு ஒத்துக்க, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி வருவார். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நான் கூட ஒண்ணு கேக்குறேன், இவளுக்கு எப்போ அவர் தீர்க்கதரிசின்னு தெரியும்? பாவத்தை அதுக்கு முன்ன என்ன செய்யாது தெரியாதுல்ல. உன் புருஷனை கூட்டுவாங்க தெரியுமா? ஒரு மனுஷனா பேசிக்கிட்டு இருக்கா, ஏன்னா ஏதோ ஒரு மனுஷன் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இவா நினைச்சா நடிச்சிருக்க முடியாது. ஏன்னா தீர்க்கதரிசி நினைச்சியாது. ஓடி போய் அங்க வீட்டுல ஒருத்தர் இருப்பாம்ல, டெம்பரவரி, அவனை கூட்டு வந்துட்டு he is my husband, pray for me அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி நினைச்சியாது. ஏன்னா இவ ஏன் போல தெரியுமா? இவ நல்லவாங்க, அதனாலதான் இவளை நேசிச்சாரு. இவ நடிக்கிற கூட்டம் கிடையாது, உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கிற கூட்டத்தை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். உள்ளதை உள்ளபடி எவன் ஒருவன் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனை கொண்டு தேசத்துல கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். நடிக்காமல் தேவ சமூகத்துல தான் யார் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறவன கர்த்தர் பயன்படுத்தியே ஆவார். ஹல்லேலூயா.